கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான மன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்படி அழைக்கப்படுவாங்களாம்? அவர்கள் தேவனுடைய புத்திரர். நம்ம பார்க்குறோம், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர், இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிள்ளைனா சிறு பிள்ளைகள், இப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் புத்திரர்னா நல்லா வளர்ந்தவர்கள். தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் அவங்க வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவங்க. ஆனால் தேவனுடைய புத்திரர் யார் அப்படி அழைக்கப்படுவாங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம், இன்றைக்கு சமாதானமும் சௌக்கியமும் தான் எல்லாருக்கும் தேவையாக இருக்கின்றது. இதில் இந்த சமாதானம் இல்லாமல் அநேகர் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இது நிமித்தமாக சமாதானம் குறைந்து போகிறது. எல்லா இடங்கள்லையும் பாருங்களேன், குடும்பத்தில் ஆனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல ஆனாலும் சரி, இல்லை எங்கே எடுத்துக்கொண்டாலும் ஒரு சமாதான குறைவை உண்டு பண்ணுகின்றபடி சத்ரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஒருவருக்கொருவர் அதனால் வாக்குவாதங்கள் பண்ணி ஒருவருடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி, அல்லது ஒருவர் மேலே ஒருவர் கோபப்பட்டு, அல்லது பொறாமையினால், இப்படி சகோதரர்களுக்குள்ளே அப்படி இருக்குது. ஒரு குடும்பத்திற்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே இருக்குது. கணவன் மனைவி இடையே சமாதானம் இல்லாமல் இருக்குது. மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்குது. இந்த உறவுகளுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலை அநேக குடும்பங்களில் காணப்படுகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சமாதான குறைவு, ஒருவருக்கொருவர் பகையோடு இருக்கிற நேரத்தில் அது இன்னொருத்தர் போய் அந்த வெறுப்பை அதிகமாக்கக்கூடாது. அவங்களுக்கு பேர் என்னென்னா, கோல் சொல்கிறவங்க இருப்பாங்க. கோல் சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களால தான் சண்டையே பெரிதாகும். கோல் சொல்லுகிறவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா சாதாரணமாக எழும்புகிற விவாதம் கூட அப்படியே அமைதியாக அப்படி சமாதானமாகி போயிடும். ஆனால் அந்த கோல் சொல்லுகிறவங்களை பற்றி என்ன எழுதியிருக்குன்னா, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதர்களையும் பிரித்து விடுவான் என்று நீதிமொழிகள் எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 26:20 விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான் என்றும் கூறப்படுகின்றது. இப்போது இந்த சமாதான குறைவை எங்கே பெரிதாக மாறுது அப்படின்னு சொன்னால், நடுவில் உள்ள ஆட்கள்னால தான். ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட போய் தவறாக சொல்லும் பொழுது அது கோல் சொல்லி அந்த எரிகிற அது நெருப்பை அதிகமாக்கி விடுகிறது போல். அப்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெரிதாகி அவங்க சமாதானம் ஆவதற்கு வழியே இல்லாமல் போகுது. ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சாந்தமாக இருப்பாங்க, அவங்க நன்மையை சிந்திப்பாங்க, நன்மை உண்டாவதற்கான வழியை அவங்க யோசிப்பாங்க. அப்போது ஒருவருக்கொருவர் அவங்க பிரச்சனையை கிளப்பி விடுகிறது போல பேசாமல், ஒருவர் மேலே இருக்கின்ற ஒருவருடைய காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பகை, இவைகளெல்லாம் தணிந்து போகத்தக்கதாக அவங்க இனிய சொற்களால் பேசி ஒருவர் மேலே ஒருவர் அவங்க குற்றங்களை மன்னிக்க வைத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். அப்போது இப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னா, சண்டை வராது, சமாதானம் உண்டாகும். அதை தேவன் விரும்புகின்றார். தேவ பிள்ளைகளும் கூட அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய புத்திரராக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றாற் போல செயல்படுகிறவர்களாக. தேவன் எதை விரும்புகின்றார்? சமாதானத்தை விரும்புகின்றார். அப்போது தேவ ஜனங்களுக்கு மத்தியில் சமாதான குறைவை உண்டு பண்ணுகின்ற கோல் சொல்லுகிறவர்களாக நீங்கள் இராதபடிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என அழைக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது.
தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளும் கூட அப்படியே உமக்கு பிரியமானவைகளை செய்ய ஆண்டவரை கோல் சொல்லி அங்குமிங்கும் பகையை மூட்டி இரத்த பலிகளுக்கு உடன்படாத படிக்கு ஆண்டவரை சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே கசப்புகளை வெறுப்புகளை ஆண்டவர் ஒருவருடைய உள்ளத்திலிருந்து மாற்றத்தக்க வண்ணமாக சமாதானத்தை பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. குடும்பங்களிலே மற்றும் ஆண்டவரை சபைகளிலே இப்படிப்பட்ட சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரை பெருகுவார்களாக. சமாதானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை நீர் விரும்புகிறீர் ஐயா. எனவே உம்முடைய பிள்ளைகள் அப்படியே மாறுவார்களாக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்று பெயர் வாங்குங்க. நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வருவதினாலே வேறு ஒரு பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டாகும் என்று உங்களை குறித்து அவர்கள் எண்ண வேண்டும். ஆமாம், அப்படி மாறிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.